அனைவருக்கும் வணக்கம். நாட்டையே உலுக்கி போட்ட விஷயம்தான் அகமதாபாத் விமான விபத்து. அதனுடைய கருப்பு பெட்டியில் இருக்கிற தகவல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போது பதிவிறக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. அதாவது 2015ஆம் வருடம் ஜெர்மன் விங்ஸ் அப்படிங்கிற ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பார்சிலோனாலேருந்து ஜெர்மனிக்கு கிளம்பின சிறிது நேரத்திலே பார்த்தீங்கன்னா மலை மேலே மோதி அதில் 150 பேர் இறக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய விஷயம் வெளியே தெரியாமல் இருந்துச்சு. ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸோட டேட்டாலாம் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அது மனித தவறுனால் நடந்துச்சு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃப்ளைட்டு கிளம்பின சிறிது நேரத்திலே பைலட் டாய்லெட் போயிருக்காரு. க்ரூஸ் மோடில் ஃப்ளைட்டை போட்டுட்டு அவர் போன சிறிது நேரத்திலே பார்த்தீங்கன்னா துணை விமானி எல்லா லாக்கையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை மலை மேலே போய் மோத வச்சுருக்காரு. இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அவர் தான் காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வீட்டிலலாம் போய் விசாரிச்சிருக்காங்க. அதே இல்லை விசாரணை பண்ணுவாங்கள்ல, என்னாச்சு அவருக்குன்ட்டு. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா மனம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனச்சோர்வுலையும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்லையும் இருந்ததாக சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்தது மட்டும் இல்லாமல் 150 பேரையும் சேர்த்து அவர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட நம்ம அகமதாபாத் விமானத்தில் கூட துணை விமானி தான் ஒரு சில காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. எது எப்படியோ இப்போ இந்த பிளாக் பாக்ஸோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் தான் நமக்கு உண்மை தெரிய வரும்.